காரசாரமான கட்லா மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக சோம்பு, சீரகம், மிளகு, சும்மா ஒரு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கருகிடாமல் வறுத்து விட்டுருங்க. இதில் உரித்து வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கவும் கருவேப்பிலை, தக்காளி ஒரு 3 பழம் நறுக்குனது எடுத்துருக்கேன், சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் தக்காளி எந்த அளவு நல்லா வதங்குதோ அந்த அளவு உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு. எல்லாம் ஒரு சேர நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். வதக்கின இந்த பொருட்களை ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சட்டி நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி இதில் கடுகு, 2 வெந்தயம், வெந்தயம் அதிகமாக போடாதீங்க, கசப்பு தன்மை கொடுக்குறோம். 2 சீரகம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இது கூட பூண்டு போடுங்க. தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போது கரைச்சி வச்ச புளி, அரைச்ச நம்ம பேஸ்ட்டையும் கலந்துக்கோங்க. கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி 3 ஸ்பூன், தனி மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. புளி, நம்ம போட்ட மசாலா எல்லாம் வெந்து பச்சை வாடை போகணுங்க. அதனால் நான் இன்னும் 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இது நல்லா வேகட்டும். உப்பு பார்த்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்ச மீனை போட்டுக்கலாம். இந்த மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாங்க. 10 நிமிஷம்தான் நம்ம ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வரவுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க.
ஏன்னா நம்ம மண் சட்டியில் இருக்கிறதுனால அந்த சூட்லேயே ஒரு நிமிஷம் மீன் வேகும். அதனால் இந்த அளவு போதும். ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. பாருங்கள்,